ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். ஐசையா chapter 54 verse 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் கொடுக்கிற அருமையான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, உங்களுக்கு விரோதமாய் வைக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு அவர் கொடுக்கிற சுதந்திரம், அவரால் உண்டான நீதி. Dear children of God, there are blessings that the Lord God gives to the servants of God. These are the heritages that we have from God because we are God's children, because we are servants of God. What are the heritages and what are the vindications? The word of God says, no weapons which are formed against you shall prosper. There are many occasions that the enemy may bring many weapons against you, but every weapons which are formed against you shall not prosper. God will put down every weapons and he will nullify every tricks of the enemy. The weapons which are formed against you shall not prosper, but it will go and attack those people, those who are forming those weapons against you. There are times you might have seen people might have tricked you to put you into trouble, but at the end of the story, they might have been caught by their tricks and they would have been put into traps and in jail. The same way, you will accuse every tongue that comes against you. People may talk a bird gossip against you. They may bring many gossips and they may complain, many verbal complaints against you. But everything will be gone and they will be ashamed. You will not be ashamed because you are a child of God. You will accuse every tongue that comes against you in judgment. This is the vindication of God for God's people. God will indicate that you are innocent. God will indicate whatever they accused against God's servants are not true. That is the way God is going to bring everything in judgment. Don't worry about it. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகளை நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஊழியக்காரருடைய சுதந்திரமும் அவருடைய நீதியும் என்று சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் எங்களுக்கு விரோதமாய் வைக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா நாவுகளையும் நாங்கள் குற்றப்படுத்தும்படிக்கு நீர் எங்களுக்கு நியாயம் செய்ய போகிறீர். உமக்கு நன்றி. எங்களோடு தொடர்ந்து ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.